ஐயோ யோனா, ஏய், நீ இந்த முருகர் வேஷம் போடுவே அந்த பையன் தான் நீ. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? 10 வருஷமா சினிமா நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேண்ணா. முருகர் வேஷம் போகிறதுக்காக கூப்பிட்டு போனாங்கண்ணா. அதான் நான் முருகர் வேஷம் போட்டேன். மற்றபடி முருகர் எனக்கு சம்மந்தமே இல்லைண்ணா. நான் ஒரு சாதாரண ஆள்ண்ணா. நான் ஒரு ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும். அம்மா, நீ எதுக்கு இங்க உட்காந்துருக்க? என் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவரை விட்டு கட்டி எடுத்தாச்சுன்னு சொல்லி குடும்பத்தோட சந்தேகப்பட்டு என்னை வீட்டை விட்டு தெத்தி விட்டாங்கண்ணா. அதான் பொண்ணுக்கு என்ன பிடிக்கல கூட நான் போய் கட்டையை தடிப்பேண்ணா. இதை கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாரும் சேர்ந்து என்ன வெளியே தேத்திட்டாங்கண்ணா. என்ன ஆயிடுச்சா? கல்யாணமும் ஆக மாட்டேது, சினிமாவில் வாய்ப்பும் கிடைக்க மாட்டேது. இதுக்கப்புறம் இங்கே என்னண்ணா பண்ண போகிறேன்? அதான் ஏதாவது வேலை செஞ்சு பொழிச்சு ஊருக்கு போயினுக்கிறேண்ணா. டேய், பிழைக்கிற வழியை பாரு. ஏன்டா வேஷம் போட்டு வாழ்க்கையை கெடுத்துக்கிறேன்? நான் மன்னிச்சுண்ணா, அதுக்கப்புறம் வேஷம்லாம் போட மாட்டேண்ணா. ஓகே சார்ண்ணா. முருகன் நம்மளே அமைதியா இருக்கும். வேணா வேஷம்லாம் போட்டு நமக்கே டப்பு கொடுப்போம் உங்களுக்கு.